உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக திமுக எம்பி கதிர் ஆனந்திடம் அமலாக்கத்துறையினர் சுமார் 10 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பண விநியோகம் செய்ததாக திமுக எம்பி கதிர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையிட்டு சுமார் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்தனர். இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து கதிர் ஆனந்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனையிட்டதில் சுமார் 14 கோடி ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 1000 விளக்கில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான கதிர் ஆனந்திடம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் RN ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கில் பிப்ரவரி 4ஆம் தேதி இறுதி விசாரணை நடக்கிறது. விசாரணைக்கு வழக்குகள் பட்டியலிடப்பட்ட நிலையில் நேரக்குறைவு காரணமாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதனால் மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழக அரசின் ரிட் மனு மீதான இறுதி விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.